மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிகளின் இரத்தத்தில் மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் அதிகளவில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புகைப்பிடித்தல் மற்றும் காற்று மாசுபாடும் இந்த பாதிப்பை அதிகரிக்கக்கூடும் என புதிய ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மாரடைப்பு ஏற்பட்டவர்களின் இரத்தத்தில் மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்களான மைக்ரோ பிளாஸ்டிக் மற்றும் நானோ பிளாஸ்டிக் அதிகளவில் இருப்பதாக ஐரோப்பியன் ஹார்ட் ஜேர்னலில் வெளியிடப்பட்ட புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. இத்தாலியின் சபியன்சா பல்கலைக்கழகம், வெரோனா பல்கலைக்கழகம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் இதய நோய்கள் ஆய்வு மையம் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டன. மாரடைப்பு, நீண்ட கால இதய தமனி நோய் மற்றும் இதய இரத்த குழாய்கள் இயல்பாக உள்ளவர்கள் என மொத்தம் 61 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. இதயத்திற்கு இரத்தம் வழங்கும் தமனிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் மாரடைப்பு ஏற்பட்ட 84% நோயாளிகளின் இரத்தத்தில் மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. நீண்ட கால இதய தமனி நோயாளிகளில் இது 40%ஆகவும் ஆரோக்கியமானவர்களில் 32%ஆகவும் இருந்தது. குறிப்பாக பாலிஎத்திலீன் வகை பிளாஸ்டிக் துகள்களே அதிகம் கண்டறியப்பட்டதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக காற்று மாசுபாடு உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் புகைப்பிடிப்பவர்களுக்கு இரத்தத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்களை விட புகைப்பிடிப்பவர்களுக்கு 6 மடங்கு அதிகமாக மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் இந்த பிளாஸ்டிக் துகள்களே நேரடியாக மாரடைப்பை ஏற்படுத்துகின்றனவா என்பதை இந்த ஆய்வு நிரூபிக்கவில்லை. ஆனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு, இரத்தத்தில் பிளாஸ்டிக் துகள்களின் இருப்பு மற்றும் இதய நோய்களுக்கு இடையே வலுவான தொடர்பு இருப்பதை சுட்டிக்காட்டுவதாக ஆய்வாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். எனவே காற்று மாசுபாட்டை குறைப்பது, புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது மற்றும் சுற்றுச்சூழலில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது ஆகியவை இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முக்கிய பங்காற்றும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.